அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாள் ஒரு இராணுவ வீரர், ஆர்டினரி நாயசுதார் பி ராமராஜ், பத்திராயிருப்பு. இதை உங்களுக்கு ஒரு முன் அறிவிப்புக்காக சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்துட்டேன் பைக்கில் இருந்து. அதை சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியெல்லாம் கேட்டு பார்த்தா இவங்கெல்லாம் 2 லட்சம் கட்டு 3 லட்சம் கட்டுன்றாங்க. அதாவது நம்ம எக்ஸர்வீஸ்மேனுடைய இசிஹெச் உடைய துருவாக வேலம்மாள் போனால் அங்கேயும் இவ்வளோ பணம் கட்டுன்றாங்க. அதனால் இதெல்லாம் நம்மளால் சாத்தியப்படாது. நம்ம வாங்குறது பென்ஷன், குறைவான பென்ஷனு. அதனால் இதுக்கெல்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம், நீங்கள் பணம் கட்டி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டார்கள். உடனே என்னுடைய குழந்தைகள் என்ன பண்ணாங்க, நீங்கள் நேராக பெங்களூருக்கு வந்துடுங்க, ஏர்ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டல். ஏர்ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி முன்னாடி மாதிரி இப்போ கிடையாது. இப்போ சூப்பரான ட்ரீட்மெண்ட்டு, சூப்பரான கவனிப்பு, ஹை டோஸ் மாத்திரைகள். ஒவ்வொரு ஒன் டைம் ஒரு டாக்டர் நம்மளை என்கொயரி பண்ணிட்டு போகிறாங்க. ஹை ஃபுட்டு நல்லாயிருக்கு, பிஹேவும் நல்லா இருக்குது. அதனால் தாங்கள் என்னுடைய வேண்டுதல் என்னவென்றால், யாருக்காவது இந்த மாதிரி மேஜர் ப்ராப்ளம், ஹை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நேராக எங்கேயும் போகாதீங்க. நேராக கமாண்ட் ஹாஸ்பிட்டல் பெங்களூர் ஏர்ஃபோர்ஸு, அங்கே போங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு சூப்பரான ட்ரீட்மெண்ட்டு, நல்ல ஒரு கவனிப்போம். அதனால் இந்த ஒரு வேண்டுதல் என்னுடைய இருக்கிறதுனால, ஆதங்கத்தினால உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கும் 2-3 நாள்லேயே ட்ரீட்மெண்ட் முடித்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தாங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு வேண்டுதலை எல்லாருக்கும், நம்ம முன்னாள் இராணுவ வீரர்கள் எல்லாருக்கும் சொல்லி இதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் என்பதை தாங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.